Welcome to Future Vision Study Center Salem, UG TET Zoology, Unit 11, Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், கம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இன் இம்யூன் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன கண்டென்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்யூன் செல்ஸ் என்ன இருக்குது, அதோட ரோல் என்ன, அதாவது ஸ்டெம் செல்ஸ், லிம்போசைட், டி லிம்போசைட், பி செல் சர்ஃபேஸ் மார்க்கர், பி செல்லில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸ்ட்ரக்சர், கம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த செல்ஸ் அண்ட் ஆர்கான்ஸ் இன்வால்வ்டு இன் தி இம்யூன் சிஸ்டம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்யூன் செல்ஸ். The cells concerned with the defense of the body are called immune cells. அதாவது நம்ம பாடிக்கு ஹியூமன் பீயிங்கோட பாடிக்கு எந்தெந்த செல்கள்லாம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் பாதுகாப்பு படையில் இன்வால்மெண்ட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இம்யூன் செல்ஸ் ஆர் த ஆர்மி ஆஃப் த டிஃபென்ஸ் சிஸ்டம். பாதுகாப்பு மண்டலம், அதாவது நோய் தடைக்காப்பு மண்டலத்திற்கு ஒரு இராணுவ படையாக அமைந்திருக்கிறதா எனது இந்த இம்யூன் செல்ஸ். தேர் ஆர் த சோல்ஜர்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் தான் யாரு, இந்த இம்யூன் செல்கள். அப்போ த ஃபங்க்ஷன் ஆஃப் சென்சிட்ரைஸ் ஸ்பைசிஸ் வெஸ்ட்லெஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் எ வெப்பன்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். அதாவது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபாரின் ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு வெப்பன்ஸை பயன்படுத்தி அதை கில் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது. அதை செஞ்சு நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ த ஃபாலோயிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் இம்யூன் செல்ஸ். அப்போ என்னென்ன இம்யூன் செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிம்போசைட்ஸில் பி அண்டு டிஏ, நல் செல்ஸு, என்கே செல்ஸு, கில்லர் செல்ஸு, மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸு, ஈசனோபில், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஏபிசி அப்படின்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸு, மாஸ்ட் செல், பிளேட்லெட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான இம்யூன் செல்ஸு. ஓகே, இதோட ரோல் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த இம்யூன் செல்ஸ் டிஃபெண்ட் த பாடி அகெயின்ஸ்ட் தி pathogens. The natural killer cells kill virus infected cells and cancer cells. அதாவது NK செல்லுன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் கில்லர் செல் என்ன பண்ணுது, ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸுக்கோ அல்லது புற்றுநோய் செல்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை நம்ம பாடியிலிருந்து கொடுக்குது. அப்போ மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தோஜென்ஸை பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் ஈட்டிங், அதாவது செல் விழுங்குதல் அப்படிங்கிற மெக்கானிசத்தை செய்து இந்த மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணுது, பேத்தோஜென்ஸை கில் பண்ணுது. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் வாட்ச் த பாடி லைக் அ சென்சிட்டைஸ் அண்ட் ஸ்பைசிஸ். அதாவது ஸ்பை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு தூதுவர், ஒரு துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் என்ன பண்ணுது, நம்ம பாடி ஃபுல்லாக எல்லா ஆர்கான்ஸ்லையுமே எல்லா பார்ட்லையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவனாவது அந்நியன் என்டர் ஆகிறானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரு ஸ்பை மாதிரி, ஒரு துப்பறிவாளன் மாதிரி அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் டெபாசிட் இன் பெப்டைடு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேத்தோஜன் ஆன் த சர்ஃபேஸ். அப்படி ஏதோ ஒரு பேத்தோஜன் என்டர் ஆயிடுச்சு நம்ம பாடியில் அப்படிங்கும்போது அதோட சர்ஃபேஸில் போய் இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் என்ன பண்ணுது, டெபாசிட் ஆகுது. அப்போ த பெப்டைடு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேத்தோஜன் ஆர் ரெகனைஸ்டு பை டிஹெச் செல்ஸ் அண்ட் டிசி செல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ எந்த ஒரு சப்ஸ்டன்சஸ் மேலே இந்த பெப்டைடு ஃப்ராக்மெண்ட் டெபாசிட் ஆகிருக்கோ அப்போ அது உடனே என்ன பண்ணும், டிஹெச் செல்னா டி ஹெல்பர் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் டிசி செல் அப்படின்னா சைட்டோடாக்சிக் செல்னு சொல்லுவோம். இது ரெண்டும் அந்த பேத்தோஜன்ஸை அடையாளம் காண ஆரம்பிக்கும். அங்கே என்னமோ நம்ம ஏபிசி அப்படின்றவங்க அதாவது நம்மளோட ஸ்பை என்ன பண்ணியிருக்கான், அங்கே போய் ஒரு இடத்துல பைண்ட் ஆகிருக்கான். அப்போ அது என்னவா இருக்கும், வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், இதுங்க போய் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ டி செல்ஸ் ஆக்டிவேட் பி செல். அப்போ இந்த டிஹெச் செல் என்னத்தை ஆக்டிவேட் பண்ணுது, பி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ இந்த பி செல் ஆக்டிவேட் ஆனது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்சஸ், அதாவது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இந்த டிசி செல் என்ன பண்ணும் அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த அன்டிஃபரன்சியேட்டட் செல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அப்போ தே ஹாவ் த எபிலிட்டி டு டெவலப் இன்டு எனி டைப் ஆஃப் செல்ஸ். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்றாங்க, அது எந்த செல்லாகவும் எந்த வகையான செல்லாகவும் டெவலப் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்குது. ஸோ தே ஆர் செட் டு த ப்ளூரிபொட்டன்ட் அண்ட் டோட்டிபொட்டன்ட். அதனால தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ப்ளூரிபொட்டன்ட் அண்ட் டோட்டிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தே ஆர் லொக்கேட்டட் இன் தி போன் மேரோ. அப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைகளில் வந்துட்டு காணப்படுகின்றன. இந்த இயர்லி எம்ப்ரியோ தே ஆரிஜினேட் த யோக் ஷேக். இந்த பாயிண்ட் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இயர்லாம் வந்துட்டு அதாவது ஒரு கருநிலையில் வந்து எப்போ வந்துட்டு இது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவோட மஞ்சள் கரு யோக் ஷேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த யோக் ஷேக்கில் இருந்து இந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸ் ஆனது லிவரை நோக்கி மைக்ரேட் ஆகுது. அப்போ அந்த குழந்தை பிறந்து அடல்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் போன் மேரோவை போயிட்டு ரீச் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து த ஸ்டெம் செல்ஸ் டெவலப் இன்டு பிளட் செல்ஸ் த்ரூ எ ப்ராசஸ் கால்டு ஹெமட்டோபாய்சிஸ். இது ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுது, போன் மேரோவை ரீச் ஆகி ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் மூலியமாக பிளட் செல்களாக வந்துட்டு டெவலப் ஆகுது. ஆர்பிசியா டபிள்யூபிசியா பிளேட்லெட்ஸாக வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஆஸ் த ஸ்டெம் ஸ்டெப் டெவலப் இன்டு தி பிளட் செல்ஸ் they are also called hematocytoplastos or hematopoietic stem cells. அப்போ இது வந்துட்டு பிளட் செல்களாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால டெவலப் ஆகிறதுனால அதாவது என்னன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டெம் செல்ஸை ஹெமட்டோசைட்டோபிளாஸ்டஸ் ஆர் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைக்கிறோம். அப்போ சம் ஆஃப் த ஸ்டெம் செல் டெவலப் இன்டு லிம்போசைட். அப்போ சில செல்கள் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டாகவும் என்னவாகுது, டெவலப் ஆகுது. அப்போ the development of lymphocyte from the stem cells is called lymphopoiesis. எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டெம் செல் வந்துட்டு பிளட் செல்ஸாக டெவலப் ஆகிறதுக்கு ஹெமட்டோபாய்சிஸ் ப்ராசஸ் மூலிமா டெவலப் ஆகுதோ அதே மாதிரி லிம்போசைட்டாக டெவலப் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்னது, லிம்போபாய்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ the stem cell proliferate and differentiate under the influence of colony stimulating factor CSF. very 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 important. அப்போ ஒரு மூலத்தண்டானது அதாவது அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலச்செல்களானது இந்த பிளட் செல்லாகவோ லிம்போசைட்டுகளாகவோ டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது எதோட கண்ட்ரோலில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து இது என்ன பண்ணுது, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அப்போ த ஸ்டெம் செல்ஸ் டெவலப் இன்டு 3 லைன்ஸாக வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்பாய்டு லைனேஜ், மைலாய்டு லைனேஜ் அண்ட் எரித்ராய்டு லைனேஜ். அப்போ லிம்பாய்டு அப்படின்னா அதில் தான் லிம்போசைட்ஸ் வந்துட்டு உருவாகிறது. மைலாய்டு லைனேஜ் அப்படின்னா மைலாய்டு அப்படின்னாவே மசில்ஸு, எரித்ராய்டு அப்படின்னா தான் இந்த பிளட் செல்ஸ்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. அப்போ இன் லிம்பாய்டு லீனேஜ் ஸ்டெம் செல்ஸ் டெவலப் இன்டு லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டார். அப்போ லிம்பாய்டு லீனேஜில் இருக்கக்கூடிய லிம்பாய்டு லீனேஜாக டெவலப் ஆகக்கூடிய ஸ்டெம் செல்ஸு என்னவாக டெவலப் ஆகும், லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டார். அதாவது இந்த பிரைமரி செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் இருக்குல்ல அதோட மூதாதையர்களாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ த லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டார் செல்ஸ் டெவலப் இன்டு 3 குரூப்ஸாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அதாவது 3 குரூப் ஆஃப் இம்யூன் செல்ஸாக வந்துட்டு டெவலப் ஆகுது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி லிம்போசைட், பி லிம்போசைட் அண்டு நல் செல்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்ன, டி லிம்போசைட், பி லிம்போசைட் அண்டு நல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் இம்யூன் செல்ஸாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ த நல் செல்ஸ் ஆர் 2 டைப். என்னென்ன, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அண்டு கில்லர் செல்ஸ். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த நல் செல் தான் என்னவா 2 டைப்பாக இருக்குது, என்கே செல்லாகவும் கே செல்லாகவும் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அப்போ மைலாய்டு லைனேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த டெவலப்மெண்ட் ஸ்டெம் செல்ஸ் டெவலப் இன்டு தி மைலாய்டு ப்ரோஜெனிட்டாராக இருக்கிறது. அதாவது எப்படி வந்துட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு ஆரிஜின் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்ற ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ரியோ, அதில் வந்துட்டு
யோக் ஷேக்கில் வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டெம் செல்ஸு. அதுக்கப்புறம் லேட்டராக வந்துட்டு லிவரை வந்துட்டு மைக்ரேட் ஆகி அடல்ட் ஸ்டேஜில் வந்துட்டு என்னவாகுது, போன் மேரோவை வந்துட்டு ரீச் ஆகி அங்கே வந்துட்டு பிளட் செல்ஸாக உருவாகிறதுக்கு பேர் வந்துட்டு ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னும், லிம்போசைட்ஸாக வந்துட்டு டெவலப் ஆனிச்சுன்னா லிம்போபாய்சிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு லிம்போசைட், கிரானுலோசைட், மேக்ரோபேஜஸ், ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது. அப்போ இந்த மைலாய்டு ப்ரோஜெனிட்டர்னு சொன்னோம்லாம், அது என்னவா டெவலப் ஆகுது, 2 குரூப்ஸாக வந்துட்டு டெவலப் ஆகுது. ஒன்று வந்துட்டு மோனோசைட்ஸு, இன்னொன்று வந்துட்டு பாலிமார்போ நியூக்ளியர் லியூகோசைட்ஸாக வந்துட்டு மாறுது. அப்போ லிம்பாய்டு லீனேஜ் லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டராக உருவாகி அது 3 டைப் ஆஃப் குரூப் ஆஃப் இம்யூன் செல்லுன்னு சொல்லக்கூடிய பி லிம்போசைட், டி லிம்போசைட், நல் செல்ஸாக வந்துட்டு உருவாகுது. அதில் நல் செல்ஸ் மேலும் 2 டைப்பாக உருவாகி தான் என்கே செல்ஸையும் கில்லர் செல்ஸையும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வகையில் மைலாய்டு ப்ரோஜெனிட்டர் வந்துட்டு 2 குரூப்பாக வந்துட்டு டெவலப் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸாகவும் பாலிமார்போ லியூகோசைட்ஸாகவும் வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ the monocytes differentiate into macrophages. அப்போ இந்த மோனோசைட் வந்துட்டு லேட்டரா என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகுது, மேக்ரோபேஜஸா வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ இந்த பாலிமார்போ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசனோஃபில், பாசோஃபில், நியூட்ரோஃபில், மாஸ்ட் செல்ஸ், ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் மெகா கேரியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகுது. இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ the megakaryocytes differentiate into platelets. அப்போ இந்த மெகாகாரியோசைட் தான் என்னவா டெவலப் ஆகுது, பிளேட்லெட்ஸாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ எரித்ராய்டு லைனேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு ஆர்பிசிஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது. இந்த எரித்ராய்டு லைனேஜ் கொண்ட ஸ்டெம் செல்ஸ் ஆனது ஆர்பிசியாக டெவலப் ஆகிறதா என்னது, எரித்ராய்டு லைனேஜ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு 3 லைனேஜில் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். என்னென்ன, லிம்பாய்டு லைனேஜ், மைலாய்டு லைனேஜ், எரித்ராய்டு லைனேஜ். அப்போ இந்த லிம்பாய்டு லைனேஜ்லேருந்து என்ன உருவாகுது, லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டா, அதாவது டி லிம்போசைட், பி லிம்போசைட், நல் செல்ஸு. இந்த நல் செல்ஸ் என்கே செல்லாகவும் கே செல்லாகவும் டெவலப்மெண்ட் ஆகுது. அதுக்கடுத்து மைலாய்டு லைனேஜில் மைலாய்டு ப்ரோஜெனிட்டார் வந்து டெவலப் ஆகுது. அதிலிருந்து பாலிமார்போ லியூகோசைட்ஸும் மோனோசைட்ஸும் டெவலப் ஆகுது. பாலிமார்போ லியூகோசைட்ஸ்லேருந்து தான் ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மாஸ்ட் செல்லு, ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்னு சொல்லக்கூடிய ஏபிசி, மெகா கேரியோசைட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு டெவலப் ஆகுது. அந்த மெகா கேரியோசைட்ஸ் தான் என்னவா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸாக உருவாகுது. அப்போ மோனோசைட்ஸ் தான் லேட்டராக என்ன உருவாகுது, மேக்ரோபேஜஸாக உருவாகி பேகோசைட்டோசிஸ்க்கு வழிவகை செய்யும். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றத வந்து உங்களால் ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து லிம்போசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிம்போசைட்ஸ் ஆர் த மோனோ நியூக்ளியேட். மோனோ அப்படின்னா என்னது, ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு உட்கருவை கொண்டிருக்கும். நான் கிரானுலார் லியூகோசைட்ஸ், கிரானுலார் அப்படின்னா துகள்கள் உடையவை, அப்போ நான் கிரானுலார் அப்படின்னா துகள்கள் அற்றது. நான் நியூ கிரானுலார் லியூகோசைட்ஸ் ஆஃப் லிம்பாய்டு டிஷ்யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் இம்யூனிட்டி. ஒரு இம்யூனிட்டி பவரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா லிம்போசைட்ஸ். They are found in blood, lymph and lymphoid tissues such as spleen, lymph nodes, tonsils, Peyer's patches, appendix etc. அப்போ இந்த லிம்போசைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டுலையும் நிணநீர்களையும் நிணநீர் திசுக்கள்லையும் வந்து காணப்படும். நிணநீர் திசுக்கள் எங்கெல்லாம் இருக்கு, மண்ணீரல், நிணநீர் முடிச்சுக்கள், டான்சில்ஸ், பேயர் பேச்சஸ், அப்பண்டக்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லிம்போசைட்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த லிம்போசைட் வந்துட்டு ஸ்பெரிக்கலாகவும் ஒரு ஓவாய்டு ஷேப்பாகவும் வந்துட்டு இருக்கும். தே ஹாவ் எ டயாமீட்டர் ஆஃப் 7 to 12 மியூ டயாமீட்டராக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் அண்டு லார்ஜ் லிம்போசைட்டுன்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ஸ்மால் லிம்போசைட், இது வந்துட்டு லார்ஜ் லிம்போசைட்ஸு. அப்போ எப்படி வந்துட்டு லிம்போசைட்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. அப்போ ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ், லிம்போபாய்டிக் ஸ்டெம் செல். ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸில் தான் வந்துட்டு பிளட் செல்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லிம்போபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் என்ன உருவாகும், லிம்போசைட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். அப்போ இந்த லிம்போபாய்டிக் ஸ்டெம் செல்ஸில் தைமஸு, பர்சா ஆஃப் பாப்ரிகஸ் அண்டு போன் மெரோன்னு சொல்லக்கூடிய இந்த 3 வந்துட்டு டெவலப் ஆகுது. தைமஸில் வந்து தான் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
டி லிம்போசைட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது. இந்த டி செல் தான் வந்துட்டு செல் மீடியேட் இம்யூனிட்டியில் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் பிஜி டிஆர்பியில் வந்துட்டு இந்த இம்மோரல், அதாவது பி செல்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த இம்மோரல் இம்யூனிட்டியை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் இந்த இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த டி செல்ஸ் வந்துட்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்மெண்ட் ஆகும். பர்ஸ் ஆஃப் த ஃபேப்ரிகஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்கில் இல்லை, பேர்ட்ஸில் வந்துட்டு இது இருக்கும். அதில் வந்துட்டு பி செல் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு காரணமாக இருக்கும். போன் மெரோ பார்த்தீங்க அப்படின்னா பி லிம்போசைட்ஸுக்கும் அதுதான் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி ஹிம்மோரல் இம்யூனிட்டியை வந்துட்டு வழிவகை செய்கிறது. இதை தான் வந்து பிஜி டிஆர்பியில் வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் பிஜி டிஆர்பியில் இந்த ஃப்ளோ சார்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ தே டு நாட் கண்டெயின் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது இந்த லிம்போசைட்டில் வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு இல்லை. த லிம்போசைட் மேபி ஸ்மால் ஆர் லார்ஜாக வந்துட்டு இருக்கலாம். த லிம்போசைட் ரைஸ் ஃப்ரம் ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். அப்போ இந்த லிம்போசைட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸில் இருந்து வந்தது தான் என்னது, இந்த லிம்போசைட்ஸு. அப்போ சம் ஆஃப் த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் டேர்ன் இன்டு லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸு விச் இன் டேர்ன் டெவலப் இன்டு லிம்பாய்டு. இந்த பாயிண்ட் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் லிம்போசைட்ஸ் வந்துச்சு. அதாவது இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் என்னவா டேர்ன் ஆச்சு, லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸாக டேர்ன் ஆகி தான் இந்த லிம்போசைட்ஸ் எல்லாமே என்னவாகுது, இப்போ டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த சர்ஃபேஸ் மெம்பரேன் ஆஃப் லிம்போசைட் கண்டெயின் செர்டைன் யூனிக்யூ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்டு சர்ஃபேஸ் மார்க்கர். அப்போ இந்த லிம்போசைட்டுக்கு சுற்றி வந்துட்டு மெம்பரேன் இருக்கும். அதோட மேற்பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான புரதங்கள் வந்து காணப்படும். அதற்கு பேர் தான் எனது சர்ஃபேஸ் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த லிம்போசைட்ஸ் ஆர் த 3 டைப். என்னென்ன, பி லிம்போசைட், டி லிம்போசைட் அண்டு நல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அப்போ the null cells contain about 3%, the B cells about 27%, the T cells about 70% of the total lymphocyte. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நல் செல்ஸில் வந்துட்டு என்கே செல்ஸ், அதாவது நேச்சுரல் கில்லர் செல்ஸும் இருக்குது. அதனால் அது 3%. பி செல்ஸ் அப்படின்றதும் அது ஒன்றே தான், அது மெமரி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபாடின்றதுனால 27. டி செல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஹெச் செல்ஸ் இருக்குது, டிசி செல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்பர் செல், சைட்டோடாக்ஸி, அதில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, டிலேடு டிஹெச், ரெகுலேட்டரி செல்ஸு, சப்ரஸ்டு செல்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் டி லிம்போசைட்ஸ் இருக்குது. அதனால தான் அதிகமாக வந்துட்டு 70% இந்த டி செல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. The B lymphocyte mature in bursa fabricus in birds and in bone marrow in mammals. அப்போ இந்த B lymphocyte வந்துட்டு எங்கே வந்துட்டு முதிர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளில் பர்ஸ் ஆஃப் த ஃபேப்ரிகஸ்லையும் பாலூட்டிகளில் எலும்பு மச்சைகள்லையும் வந்துட்டு மெச்சூரேஷன் ஆகுது. த பி லிம்போசைட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் ஹென்ஸ் தே ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்மோரல் இம்யூனிட்டி. இது வந்து ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் காரணமாக இருக்கிறதா என்னது, பி லிம்போசைட். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, ஹிம்மோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த பி செல்ஸ் கில் பாக்டீரியா, வைரஸ் எக்ஸெட்ரா பை ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை போன்ற மைக்ரோப்ஸ்க்கு எகெயின்ஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுது. த டி லிம்போசைட் மெச்சூரியின் தைமஸ். அப்போ டி ஃபார் தைமஸ், இப்படி கூட நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தைமிக் ஹார்மோன்ஸ், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தைமிக் ஹார்மோன்ஸோட கண்ட்ரோலில் டி லிம்போசைட் ஆனது தைமஸில் வந்துட்டு மெச்சுரேஷன் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த டி செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கில்லிங் கேன்சர் செல், கில்லிங் வைரல் இன்ஃபெக்டட் செல், அல்லோகிராஃப்ட் ரிஜெக்ஷன்ஸ். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு உறுப்பு மாற்று நிராகரிப்பதற்கும் புற்றுநோய் செல்களை கொள்வதற்கும் வைரஸ் தாக்கப்பட்ட செல்களை கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி செல்ஸு. இந்த நல் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் தேர்ட் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் த லிம்போசைட். ஆமாம், லிம்போசைட்டோட 3வது தலைமுறை தான் என்னது, இந்த நல் செல்ஸு. தேர் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் டி அண்ட் பி செல்ஸ். அதாவது இந்த டி லிம்போசைட்டுக்கும் பி லிம்போசைட்டுக்கும் இடைநிலையாக இருக்கக்கூடிய, இரண்டும் கலந்து இருக்கக்கூடியதான் என்னது, இந்த நல் செல்ஸு. அதனால தான் இது ஒரு சைட்டோடாக்சிக் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கிறது. சைட்டோடாக்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் த இம்யூன் செல்ஸ், அதாவது எந்த ஒரு இம்யூன் செல்ஸ் ஹெல்ப் இல்லாமலேயே
நேச்சுரலாகவே என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு பேத்தோஜன்ஸ், அதாவது ஒரு கேன்சர் செல்லோ அல்லது ஒரு டியூமர் செல்ஸோ ஃபார்ம் ஆகும்போது அதை போய் ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நல் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி லிம்போசைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். த லிம்போசைட் தட் மெச்சூர் இன் bursa of the fabricus or bone marrow and that bring about humoral immunity is called B lymphocyte அப்படின்னு சொன்னான். பறவைகளில் பர்சா ஆஃப் த ஃபேப்ரிகஸ்லையும் பாலூட்டிகளில் எலும்பு மஜையிலையும் வந்து மெச்சுரேஷன் ஆகுது. இது ஆன்டிபாடியை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால தான் இது ஹிம்மோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த பி லிம்போசைட் ஆர் பர்சா ஆர் போன் மேரோ டிபெண்ட் செல்ஸு, அதாவது எலும்பு மஜையும் பர்சாவையும் சார்ந்திருக்கக்கூடியதான் என்னது இந்த பி லிம்போசைட்ஸு. ஏன்னா அது இருந்தால் தான் இது மெச்சுரேஷனே வந்துட்டு நடக்கும். அப்போ தே ஆர் நேம்டு ஆஸ் B cells because they differentiate in the bone marrow in mammals or the bursa of the fabricus in birds அப்படின்றதுனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க B cells அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ the B lymphocyte are mononucleate non-granular leukocytes, துகள்கள் அற்ற ஒரு உட்கருவை கொண்டு இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் தான் என்னது இந்த பி லிம்போசைட்ஸு. அப்போ தே ஹேவ் லார்ஜ் நியூக்ளியஸ், ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருந்தாலும் அதுவும் பெரிய உட்கருவாக வந்துட்டு இருக்கும். அண்ட் ரிம் ஆஃப் த சைட்டோபிளாசம் தே ஆர் ஃபவுண்ட் இன் த பிளட் அண்ட் லிம்பே, அதாவது ரத்தத்திலையும் நிணநீர்லையும் வந்துட்டு காணப்படுறது தான் இந்த பி லிம்போசைட்ஸு. அப்போ பி லிம்போசைட் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ பி லிம்போசைட் இன்ட்ரா செல்லுலார், இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த பிசிஆர் இதை பற்றிலாம் நம்ம எலாபரேட்டாக வந்து படிப்போம். ஓகே, அப்போ பட் தே ஆர் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன் தி லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீனு. அப்போ பி லிம்போசைட் அதிக செறிவில் வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா லிம்ப் நோட்ஸ்லையும் ஸ்ப்ளீன்லையும், அதாவது மண்ணீரல் மற்றும் நிணநீர் முடிச்சுக்கள் ரெண்டுலேயும் தான் வந்துட்டு இந்த பி லிம்போசைட் அதிக செறிவில் வந்துட்டு காணப்படும். அப்போ the B lymphocyte contain immunoglobulins on the surface. ஏன்னா இதுதான் antibodies also known as immunoglobulins. அப்போ these are called surface immunoglobulin. அப்போ B lymphocyte அதோட சர்ஃபேஸில் இம்யூனோக்ளோபினை பெற்றிருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க சர்ஃபேஸ் இம்யூனோக்ளோபின், அதாவது SIG அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ B cell surface markers அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The surface membrane of B cell contains certain unique proteins called B cell surface marker. அதாவது இந்த B செல்கள் அதோட சர்ஃபேஸ் மெம்பரேனில் ஒரு தனித்துவமான புரதத்தை பெற்றிருக்கிறதுனால அது B cell surface marker என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த பி லிம்போசைட் ஹேஸ் த ஃபாலோயிங் சர்ஃபேஸ் மார்க்கர். அப்போ என்னென்ன சர்ஃபேஸில் என்னென்ன மார்க்கரை பெற்றிருக்குன்னு பார்க்கலாமா. அதில் IA, அதாவது இம்யூன் அசோசியேட்டட் புரோட்டீன் விச் பைண்ட் வித் தி IA ரிசப்டர் ஆஃப் T லிம்போசைட். ஐஏன்னு சொல்லக்கூடிய இம்யூன் அசோசியேட்டட் புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த யூனிக்யூ புரோட்டீனை சர்ஃபேஸில் வந்து பெற்றிருக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்துட்டு ரிசப்டாராக ரிசீவ் பண்ணுது டி லிம்போசைட்டை. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து எஃப்சி ரிசப்டார் பைண்ட் வித் எஃப்இ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின், அதாவது இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சரில் எஃப்சி எஃப்இ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்மெண்ட் வந்து இருக்கும். அதில் வந்துட்டு பைண்ட் பண்ணக்கூடியது எதில் இருக்குது இந்த பி செல்ஸில் தான் வந்துட்டு இருக்குது. CR1 CR3 ரிசப்டார் ஆர் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே என்னது ஒரு காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. அப்போ சர்ஃபேஸ் இம்யூனோகுளோபின் பார்த்தீங்க அப்படின்னா IgM அண்ட் IgD விச் ஆக்ட் த ஸ்பெசிபிக் ரிசப்டார் ஃபார் ஆன்டிஜன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இம்யூனோகுளோபினில் IgA DEG M இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதில் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபினோட நேம் என்ன IgM, அதாவது மியூ, IgD அதாவது இம்யூனோகுளோபின் டெல்டா செயின். இது ரெண்டும் தான் வந்து என்னது surface immunoglobulin. அப்போ histochemical techniques reveal that surface immunoglobulin is randomly disturbed over the B cell surface. histochemical technique அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா B cell surfaceல வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும் பொழுது இந்த ஹிஸ்டோகெமிக்கல் டெக்னிக்ஸை பயன்படுத்தி அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸு. அப்போ எப்படி வந்துட்டு இந்த பி செல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த பி செல் டெவலப் ஃப்ரம் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் த போன் மேரோ. ஆமாவா, இப்போ மேமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் த போன் மேரோவோட ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸில் இருந்து தான் அந்த பி செல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ சம் ஆஃப் த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் டேர்ன் இன்டூ
ப்ரோ பி செல்ஸ், அதாவது ப்ரோஜெனிட்டார் பி செல்ஸ், அதாவது பி லிம்போசைட்டுக்கு உண்டான ஒரு மூதாதையர் செல்களாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ இந்த ப்ரோ பி செல்ஸ் என்னவாக டிஃபரன்ஷியேட் ஆகுது? ப்ரீ செல்ஸ், ப்ரீ க்ரூசர் செல்ஸ், அதற்கு அடுத்து இளம் இதாக வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிக்குது, இளம் தலைமுறையாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ப்ரீ செல்ஸ் என்னவாகுது? பேர்ட்ஸாக இருந்தால் அதோட பர்சா ஃபேப்ரிகஸில் என்டர் ஆகி என்ன பண்ணும்? ஒரு மெச்சூர் பி லிம்போசைட்டாக டெவலப் ஆகும். இதுவே வந்துட்டு மேமல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போன் மெரோவில் என்டர் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிக்குது, அதாவது மெச்சூரேஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ த பி லிம்போபிளாஸ்ட் சேஞ்ச் டு இம்மெச்சூர் பி செல் விச் ஐஜிஎம் மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பி லிம்போபிளாஸ்ட் வந்துட்டு என்னவா டெவலப் ஆகுது? ஒரு இம்மெச்சூர் பி செல்லை ஐஜிஎம் மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ணுது, ஒரு மெச்சூரேஷனாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுது. அப்போ த இம்மெச்சூர் பி செல் சேஞ்ச் த மெச்சூர் பி செல் விச் ஹேஸ் த ஐஜிடி மாலிகுல் ஆன் த சர்ஃபேஸ் இன் அடிஷன் டு ஐஜிஎம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? பி லிம்போபிளாஸ்ட் வந்துட்டு இம்மெச்சூர் பி செல்ல ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஏதோ என்னவா அந்த இம்மெச்சூர் பி செல் அப்படின்றதான் என்னது? ஐஜிஎம் மாலிகுல். அப்போ இம்மெச்சூர் இம்யூனோகுளோபின் கேட்டால் அது என்னது? ஐஜிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ இம்மெச்சூர் சர்ஃபேஸ் மாலிகுல் எது? ஐஜிஎம். அப்போ அந்த இம்மெச்சூராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மெச்சூரேஷன் ஆகும்போது ஐஜிடியாக சர்ஃபேஸில் டெவலப் ஆகுது. அப்போ அது கூட அடிஷனாக என்ன இருக்குது? ஐஜிஎம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்துட்டு இது டெவலப்மெண்ட் ஆகுது இந்த பி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் போன் மெரோ, அதில் என்ன இருக்கிறது? ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு இருக்கிறது. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னவா டெவலப் ஆகுது? ப்ரோ பி செல்ஸாக டெவலப் ஆகுது. அதுக்கடுத்து அது ப்ரோஜெனிட்டார், அதாவது ப்ரீ பி செல்ஸாக வந்துட்டு மாறும். ப்ரீ பி செல்ஸாக மாறினது இம்மெச்சூர் பி லிம்போசைட்ஸாக மாறுது, அதாவது ஐஜிஎம் சர்ஃபேஸாக வந்துட்டு மாறுது. அதுக்கப்புறம் மெச்சூர் பி லிம்போசைட்டாக, அதாவது ஐஜிடியாக வந்துட்டு டெவலப் ஆகுது. அப்போ இந்த மெச்சூரான பி லிம்போசைட்ஸ் வந்துட்டு ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். அதாவது பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேத்தோஜன் வந்துட்டு என்டர் ஆணுச்சு அப்படின்னா அப்போ கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பிரைமரி ரெஸ்பான்ஸு. அப்படி இருக்கும்போது ஒரு நியூ பேத்தோஜன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பாடியில் என்டர் ஆகும்பொழுது பிளாஸ்மா செல்லாக அது ப்ரொடியூஸ் ஆகி அது ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். இதுவே சேம் பேத்தோஜன் எகைன் செகண்ட் டைம் என்டர் ஆகும்போது அது மெமரி செல்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். அப்போ அந்த மெமரி செல்ஸ்கள் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸை வந்துட்டு கொடுக்குது. இது எல்லாமே பி செல் மெச்சூரேஷன், இது எல்லாமே பி ப்ரோ லிபரேஷன், பகுப்படைகிறது, இது வந்துட்டு பருவம் அடைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டுமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளோ சார்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே எப்படி வந்துட்டு இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ த immature B lymphocyte move into lymph nodes and spleen from the bursa or bone marrow. இப்போ பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு இம்மெச்சூர் பி லிம்போசைட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மூவ் ஆகுது? லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீனுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது. எங்கே? போன் மெரோவில் இருந்தோ இல்லை பர்சா ஃபேப்ரிகஸில் இருந்தோ மூவ் ஆகுது. அப்போ ஹேர் த பி லிம்போசைட் இன்புட் இன்டு ஆக்ஷன் மினிட்ஸ் எக்ஸ்போஸ்டு டு ஆன்டிஜன். எதற்காக அப்படின்னா ஒரு ஆன்டிஜன் வரும் பொழுது இது வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக. அப்போ வென் தேர் இஸ் ப்ராப்பர் ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலேஷன், அதாவது வைரஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் டாக்ஸின்ஸு, அதாவது ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ ஒரு நச்சு பொருளை என்டர் ஆகும்பொழுது ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு கொடுக்கும். அப்போ த பி செல்ஸ் டிவைடு rapidly and form of two types of daughter cells, அதாவது இரண்டு டாட்டர் செல்ஸாக வந்துட்டு டிவைட் ஆகுது. அதான் என்ன சொன்னோம்? பிளாஸ்மா செல்ஸ் அண்டு பி மெமரி செல்லுன்னு சொன்னோம். அதாவது செகண்டரி பி செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு அதர் நேம் வச்சும் ஆப்ஷன்ஸ் கேட்கலாம், அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பிளாஸ்மா செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணும்? ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணி, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் வகையில் ஆன்டிபாடிஸை வந்துட்டு என்ன பண்ணுது?
செக்ரீட் பண்ணி ப்ரைமரி ரெஸ்பான்சஸை வந்துட்டு கொடுக்குது. அப்போ த மெமரி செல்ஸ் மூவ் மோர் ஆக்டிவ்லி ஃப்ரம் த பிளட் அண்ட் லிம்பு. அப்போ அந்த நினைவு செல்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் நிணநீர் வழியாக அதிகமாக வந்துட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. தே சர்வை ஃபார் லாங்கர் டைம். ஆமாம், ஒரு மெமரி அப்படின்னாவே லாங்கர் டைம் இருக்கணும் இல்லையா, தட் இஸ் கால்டு மெமரி. அப்போ அந்த லாங்கர் டைம் அண்ட் தே ரெஸ்பாண்ட் த குயிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி டியூரிங் சப்சீக்வன்ட் சிமிலர் ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலேஷன். எகெயின் அந்த பேத்தோஜன் வரும்பொழுது ரொம்ப குயிக்காக அதை வந்துட்டு அட்டாக் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுது. அப்போ தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் தஸ் பிரிங் அபவுட் தி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ there is no much heterogeneity in the B lymphocyte. இதில் எந்த ஒரு heterogeneity வந்து ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட், இருவேறுபட்ட, அதாவது they have only one major function, namely protection of immunoglobulin. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்யுது, அதாவது ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின் ப்ரொடெக்ஷன்ஸை மட்டும்தான் பண்ணுறதுனால இது ஒரு ஹோமோஜெனிசிட்டின்னு சொல்லுவோம். there is no heterogeneity அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 6 டைப் ஆஃப் பி செல்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா செல்ஸ், மெமரி செல்ஸ், B1 செல்ஸ், B2 செல்ஸ், MZB அப்படின்னா மார்ஜினல் ஜோன் பி செல்ஸ், FOB செல்ஸ் அப்படின்னா ஃபோலிகுலார் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு 6 வகையான பி செல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். First question, which immune cells are responsible for producing antibody? அதாவது ஆன்டிபாடி உற்பத்திக்கு காரணமான இம்யூன் செல்ஸ் எதுன்னு சொன்னால் பி செல்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் செல்ஸ் ஆர் க்ரூசியல் ஃபார் செல் மீடியேட்டட் அப்படின்னாவே என்னது, டி செல்ஸ் தான் வந்துட்டு செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது வந்துட்டு ஹிம்மோரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு, which of the following is a genetic disease that result lack of antibody protection? கீழே இருக்கிறதுல வந்துட்டு ஒரு மரபு நோய், இதன் விளைவாக வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காமா குளோபுலினிமா. ஏ காமா குளோபுலினா அதாவது ஐஜிஜியோட டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால. ஏன்னா ஜெனட்டிக் அப்படின்னாவே என்னது, மதர்கிட்ட இருந்து பிளாசண்டா வழியாக ஒரு ஃபியூட்டஸ்க்கு போகிறத இம்யூனோகுளோபுலின் காமா. அப்போ அது போகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையில வந்துட்டு ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஜெனட்டிக் டிசீஸ் வந்துட்டு இந்த சிட்டு, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சிலாம் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ ஏ காமா குளோபுலினிமா இஸ் த கரெக்ட். நிமியா அப்படின்னாவே அங்கே லேக் அப்படின்னு தான் அர்த்தம், அதாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், ஷிட்டு அப்படின்னா என்னது, சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நோ அடாப்டிவ் இம்யூனிட்டி டியூ டு லேக் ஆஃப் பி அண்ட் ஆர் டி செல்ஸ். ஆமாம், இது வந்து இதில் வந்துட்டு எந்த ஒரு அடாப்டிவ் இம்யூனிட்டியுமே வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸோட ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்காதனால தான் இந்த ஷிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்துட்டு வருது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த்து, மேட்ச் தி ஃபாலோயிங் பார்க்கலாம். ஹெல்பர் டி செல், சைட்டோடாக்சிக் டி செல், மாஸ்ட் செல், டென்ட்ரிட்டிக் செல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆக்டிவேட் அதர் இம்யூன் செல். ஹெல்ப்னாவே என்ன, கண்டிப்பாக மற்ற செல்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ இங்கே அதர் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பேர் தானே, மற்றவங்களுக்கு ஒரு இது ஃபேவராக பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஹெல்ப்பு. அப்போ ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னாவே என்னது, அதர் இம்யூன் செல்ஸில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் ஹெல்பர் செல்ஸ். இது வந்துட்டு ஒன்று. சைட்டோடாக்சிக் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்ஸிக் அப்படின்னாவே ஒரு நச்சுத்தன்மை. அப்போ நச்சுத்தன்மையாக இருக்கிறத வந்து கில் பண்ணுறது. அப்போ கில் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஆர் கேன்சர் செல்லு. இது வந்துட்டு செகண்டு. மாஸ்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் டி செல். டி செல்ல இருக்கக்கூடிய ஏபிசி செல்ஸுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல் தான். அப்போ இது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. அப்போ இது வந்து தேர்டு. டென்ட்ரிட்டிக் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டமைனை வந்துட்டு, அதாவது ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துட்டு நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்துட்டு ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்துட்டு டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். இது வந்து ஃபோர்த்து. அப்போ தேர்டு, ஃபோர்த்து, செகண்டு, ஒன்று. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், கம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த
இம்யூன் செல்ஸ் வந்து என்னென்ன ஆர்கான்ஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்றதுல பார்ட் 1. லிம்போசைட்ஸ் ஐ மீன் என்னென்ன இம்யூன் செல்ஸ் வந்துட்டு இருக்குது, அதோட ரோல் வந்துட்டு என்ன, அதில் வந்துட்டு ஹெமட்டோபாய்சிஸ் மூலியமாக பிளட் செல்ஸ்லாம் எப்படி வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து லிம்போசைட்ஸ் அப்படின்னா என்ன, அதில் பி லிம்போசைட்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதோட ரோல் என்ன, அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் டி லிம்போசைட்ஸ் அப்படின்னா என்ன, இன்னும் அனதர் இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸை பற்றி நேச்சுரல் கில்லர் செல், NK செல்ஸு, இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.